என்னோட அரசியல் வியூவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான விஷயத்தை பத்தி பேச போறோம். கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கிற ஒரு ஹாட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். டாபிக் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சீமான் அண்ணன் திமுகவோடு கை கோத்துட்டாருன்னு ஒரு தகவல் தீயாய் பரவிட்டு இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போறோம். இது வெறும் பேச்சு இல்லை, பல கோடி ரூபாயில் டீல் பேசப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணனுடைய சொத்து மதிப்பு 1000 கோடிக்கும் மேல இருக்குன்னு ஒரு தகவல் சொல்லுது. இவ்வளவு சொத்து இருந்தும் ஏன் அண்ணன் பணத்திற்காக திமுகவோட பேரம் பேசணும்னு ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. சீமானுக்கு திமுகவிடம் இருந்து கிடைத்த பல கோடி. சமீப காலமாக திமுகவை நேரடியாக எதிர்க்காமல் திமுகவுக்கு ஆதரவான அரசியலை சீமான் அண்ணன் செய்து வருவதாக பரவலாக ஒரு கருத்து பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு பின்னணியில திமுகவிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் அண்ணனுக்கு கைமாறி இருக்குன்னு ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அண்ணன் அடிக்கடி ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் வாக்குகளை பிரிப்பது வழக்கம். இதற்காகவே ஆளுங்கட்சியிடம் பணம் வாங்கி கொண்டு செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டும் அண்ணன் மீது பல நாட்களாகவே இருக்கு. திமுக மைனஸ் சீமான் பேரம். அண்ணன் விஜயலட்சுமி வழக்கில் சிக்கியிருக்கிறார். அந்த வழக்கில் இருந்து தப்பிக்க திமுகவின் உதவியும் அண்ணனுக்கு தேவைப்படுகிறது. இதற்காக அண்ணன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மருமகன் சபரீசனை ரகசியமாக சந்தித்து பேசியதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இதைத் தொடர்ந்து அண்ணன் மூத்த முத்து இறந்தபோது முதல்வரை சந்தித்து இருந்தார். இவை அனைத்தும் 2026 தேர்தலுக்கான பேரம்தான் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அண்ணன் 6 முதல் 8% வாக்குகளை பெற்றுக்கொண்டு இருக்கும் நிலையில் நடிகர் விஜயின் வருகை அண்ணனுக்கு ஒரு பெரிய சவாலை உருவாக்கியுள்ளது. இதனால் விஜய்க்கு எதிராக திமுக அண்ணனை களம் இறக்க முடிவு செய்திருக்கிறதாம். அதன் மூலம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜயும் அண்ணனும் பிரித்துக் கொள்வார்கள் என்பது திமுகவின் திட்டம். அண்ணன் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 50 லட்சம் வீதம் சுமார் 150 கோடி ரூபாய் திமுகவுக்கும் அண்ணனுக்கும் இடையில் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. சீமானின் சொத்து மதிப்பு 1000 கோடி. இது மட்டுமல்ல, அண்ணனுக்கு ஏற்கனவே கொடைக்கானல் உள்ளிட்ட பல இடங்களில் சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த சொத்துக்களின் மதிப்பு மட்டும் 1000 கோடிக்கு மேல் இருக்கும்னு சொல்றாங்க. இவ்வளவு சொத்து இருந்தும் ஏன் அண்ணன் பணத்திற்காக இப்படி ஒரு வேலை செய்யணும்னு கேள்வி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருது. விஜய் சீமான் திமுக வியூகம். இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு எதிராக திமுகவின் முக்கிய தலைவர்கள் யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம், இனிமேல் அதை சீமான் பார்த்துக் கொள்வார் என திமுக தலைமை முக்கிய புள்ளிகளுக்கு உத்தரவு பிறப்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் திமுகவை எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை வெளியில் ஏற்படுத்தி வரும் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக அண்ணன் செயல்படுவார் என்று கூறப்படுது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கூட்டணி மற்றும் விஜய் ஆகிய இருவருக்கும் போகும். இதில் விஜய்க்கு செல்லும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அண்ணன் பிரிப்பதன் மூலம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3ஆக பிரிந்து திமுகவுக்கு ஆதாயத்தை தேடித்தரும் என்றும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதை பற்றி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.